தரிசனம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம எந்த கோயிலை பத்தி பேச போறோம், எந்த கோயிலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, உலகமே கண்டு வியக்கக்கூடிய ஒரு கோயில், சக்தி பீடம். 51 சக்தி பீடத்துல பிரதானமான கோயில், முதன்மையான கோயில் அப்படின்னு சொல்லலாம். எந்த தாந்திரிகவாதிகளும் இந்த கோயிலை போய் தரிசனம் பண்ணாம அவங்களோட தாந்திரிக சக்திகள் பூர்த்தி ஆகாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. என்னம்மா கோயில் அது அப்படின்றீங்களா? 51 சக்தி பீடங்கள்ல நான் முன்னமே சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான சக்தி பீடம் காமாக்கியா மந்திர். இது எங்க இருக்கு? அசாம், குவாத்தில இருக்கு. இந்த கோயில்ல அப்படி என்னம்மா விசேஷம் அப்படின்னா, இந்த கோயிலினோட வரலாறு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கோயிலினுடைய மகிமைகளையும் ஆச்சரியம் மூட்டும் அதிசயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்லாம் அந்த கோயில் வெறும் அதிசயம் மட்டும் இல்லம்மா, அதிசயத்தின் அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அந்த கோயிலினோட வரலாறு என்ன அப்படின்னா, இந்த கோயில் 8ஆம் நூற்றாண்டிலே இருந்ததா பல வரலாறுகள் இருக்கு. யார் கட்டினது இந்த கோயிலை? இப்ப இந்த வரலாறு முந்தைய வரலாறு, பிந்தைய வரலாறு அப்படின்னு 2 வரலாறா நம்ம பிரிக்கலாம். முந்தைய வரலாறு என்ன அப்படின்னா, அம்பிகை ஒரு முறை பாத்தீங்கன்னா வனத்துல அழகா பாத்தீங்கன்னா நடமாடின்னு இருப்பா. இப்ப நம்மளுக்கெல்லாம் போர் அடிச்சுச்சுன்னா பார்க்ல நடமாடுறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அம்பிகை வனத்துல நடமாடின்னு இருக்கும் போது அவளோட தோழிகளோட நடமாடின்னு இருக்கா. அப்ப நரகாசுரன் அம்பிகையை பார்க்கறான். அம்பிகையை பார்த்த மாத்திரத்துல காதல் வருது. காதல் ஏன் வராது? அம்பிகை அத்துணை அழகா சாமுத்திரிகா லட்சணத்தோட உலகத்துல 3 பெண்கள் தான் இருக்கிறாங்களா. அது யாரு அப்படின்னா, அம்பிகை, 2வது மகாலட்சுமி, 3வது பாத்தீங்கன்னா சரஸ்வதி தாயார். சாமுத்திரிகா லட்சணம்ன்றது என்ன? கண்ணு, மூக்கு, காது, வாய் அத்துணையும் லட்சணமா இருக்க வேண்டிய அளவோட, இருக்க வேண்டிய அழகோட இருக்கிறது. இது அகத்தியர் ரொம்ப அழகா சொல்லி இருப்பாரு. ஆக அம்பிகை அத்துணை அழகு பொருந்தியவ. அவளை பார்த்த க்ஷணத்துல பாத்தீங்கன்னா நரகாசுரனுக்கு காதல் வருது. காதல் வந்த உடனே நேரடியா போய் அம்பிகை கிட்ட கேட்கிறான். பொதுவா அசுரர்களுக்கு தேக பலம் ஜாஸ்தி, புத்தி பலம் ரொம்பவே கம்மி. அந்த புத்தி பலம் கம்மியினாலதான் அவங்களோட தேக பலம் அப்படின்றது வீணடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். சரி, யார் அந்த நரகாசுரன்? அதுக்குள்ள ஒரு கதைக்கு போலாம். நரகாசுரன் யாரு? பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமியை பொளந்துட்டு உள்ள போவார். அப்ப பூமாதேவி மேல பெருமாளனோட ஸ்பரிசம் வந்ததுனால பிறந்த குழந்தை இந்த நரகாசுரன். அத்துணை ஆற்றல் பொருந்தியவன். இருந்தாலும் உக்ர ரூபத்துல பிறந்தனால அவன் ராட்சசா ஆகிட்டான். பெருமாளனோட உக்ர சுரூபம் பூமாதேவியோட சேர்ந்ததுனால அவன் ராட்சச குணம் அப்படின்றது வந்துச்சு. அவனுக்கு தேவ குணம் அப்படின்றது இல்லை. சரி, இவன் போய் தாயார கேட்கிறான், நான் உன்னை திருமணம் பண்ணிக்கணும், நான் உன்னை திருமணம் பண்ணி தலைமையில தாங்குவேன், என்ன நீ திருமணம் பண்றதுக்கு சம்மதம் அப்படின்னு ஒத்த வார்த்தை சொல்லுமா அப்படின்னு கேட்கிறான். அம்பிகை பயங்கர புத்திசாலி இல்லையா? அம்பிகைக்கு இல்லாத புத்திசாலித்தனமா அவ யோசிக்கிறா. சரி, இவங்கெல்லாம் மூடர்கள், தேகபலம் மட்டும்தானே இருக்கு, புத்தி பலம் இல்ல. பொதுவா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பெண் புத்தி பின் புத்தி இல்லம்மா, எப்பயுமே பெண் புத்தி நுண் புத்தி. இதுக்கு தாயார் மட்டும் இல்ல, எத்தனையோ பதிவிரதைகளும் பாத்தீங்கன்னா ஒரு ஆதாரமா இருக்காங்க, ஒரு சாட்சியா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சாவித்திரியே அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லலாம். அத்துணை நுண்புத்தி பெண்களுக்கு இப்ப இல்ல, எத்துணை காலம் வந்தாலும் பெண்களினுடைய புத்திக்கு ஈடு இணை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எந்த ஆம்பளையாலும் இல்லை அப்படின்றது தான் சொல்லணும். சரி, அப்ப அம்பிகை என்ன சொல்றா? நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன், ஆனா நான் ஒரு நிபந்தனை போடுவேன், அந்த நிபந்தனையை நீ செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற. உடனே நரகாசுரன் சொல்றான், நீ எந்த வார்த்தை சொன்னாலும் அதை என் தலைமையில தாங்கி நான் செய்யறேன், என்ன வார்த்தை சொல்லுமா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அம்பிகை சொல்றா, இந்த இடத்துல, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா காமாக்கியா மந்திர் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நீ பாத்தீங்கன்னா ஒரு அழகான கோயில் கட்டணும், கருங்கல்லால மட்டுமே கட்டணும், அதுவும் இன்றைய தினம் ராத்திரியிலே நீ கட்டி முடிக்கணும், கட்டி முடிச்ச அப்படின்னா நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறா. இவனும் உடனே பாத்தீங்கன்னா இந்த வேலையை செய்ய ஆயத்தியமாகறான். ஆயத்தியமாயி ராத்திரி ஃபுல்லும் அழகா கருங்கல்லாலேயே கோயில் முக்காவாசி கட்டி முடிச்சிட்டான். அம்பிகையினோட சாதுரியம் என்ன பண்றா? ஒரு மாயையை உற்பத்தி பண்றா. பகல் விடிஞ்சா மாதிரி, அதாவது சூரியன் முளைச்சா மாதிரி ஒரு மாயையை உற்பத்தி பண்ணிட்டா. மாயையை உருவாக்குனா. இதை பார்த்த நரகாசுரன் ரொம்ப மனசு நொந்து போய், ஐயோ எனக்கு அவ கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவன் வார்த்தையை காப்பாற்றும் விதமா அவன் போயிடுறான்.
புரியுதுங்களா? இதுதான் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டப்பட்டதனுடைய வரலாறு. இது உண்மைதானா? நம்மெல்லாம் படிச்சிட்டோம் இல்லைங்களா? படிச்சவங்க வரலாறு பிரகாரமே ஏத்துக்குவோமா? ஏத்துக்க மாட்டோம். இதுக்கு உண்மை என்ன அப்படின்னு ஆராய்வோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி 2003ஆம் ஆண்டு ஒரு ஆராய்ச்சி நடந்துச்சு. இது உண்மைதானா அப்படின்னு ஆராயும் போது அந்த படிக்கட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, நரகாசுரன் கட்டியிருப்பான். அது பாதியில நின்னு இருக்கும். அந்த படிக்கட்டுகள வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது 2200 வருடத்திற்கும் மேலான பழமையான கற்கள், பழமையான கோயில் இது. இந்த படிக்கட்டுகள் அத்துணை வாய்ந்தது அப்படின்றத ரிசர்ச் ஆராய்ச்சியினோட முடிவா வெளியிட்டிருக்காங்க. அப்ப இது ஒரு விஷயம் புரிஞ்சுச்சுங்களா? சரி. அப்ப பாதியில கட்டப்பட்டு நிறுத்தப்பட்ட கோயில். அப்ப அந்த கோயிலினோட கருவறை எப்படி இருக்கு? அதுக்கு அடுத்த பிந்திய வரலாறு சொல்லிட்டும் நான் சொல்றேன். பிந்திய வரலாறு என்ன? இந்த கோயில் முதல்லயே வந்து கோயிலா இருந்துச்சு. நடுவுல இஸ்லாமியர்கள் படையெடுப்பின் போது கோயில் பெருமளவு அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கோச் நகர அதாவது கோச் வம்ச மன்னன் நரநாராயணன். இந்த நரநாராயணன் அம்பிகை மேல அலாதி காதல், அலாதி பாசம். அம்பிகை மேல யாருக்கு பாசம் இருக்காது? எல்லாருக்குமே பாசம் இருக்கும் இல்லையா? அகில லோக அன்னை இல்லையா அவ? இவனுக்கும் அவ மேல அலாதி பாசம். அப்ப இவன் என்ன நினைக்கிறான்? இந்த கோயிலை நம்ம புனரமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலை முழுவதுமா கட்டி முடிக்கிறார். முடிச்ச பின்னாடி அங்க இருக்க புரோகிதர் வந்து என்ன சொல்றாரு? தினம்தோறும் பூஜை ரொம்ப விமர்சையா நடக்குது. அந்த கருவறை எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பின்னாடி சொல்றேன். பூஜை விமர்சையா நடக்குது. விமர்சையா நடக்கும்போது ஒரு முறை மன்னன் அங்க வரா. அப்ப அந்த புரோகிதர் என்ன சொல்றாரு? கோயில் நல்லா இருக்கா? அம்பிகை சந்தோஷமா இருக்காளா அப்படின்னு நரநாராயணன் கேட்கிறான். ரொம்பவே அம்பிகை சந்தோஷமா இருக்கா. எப்படி உனக்கு தெரியும்? நம்ம கேட்போம் இல்ல, எப்படி சொல்ற நீ அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி நரநாராயணன் அரசனும் கேட்கிறான், எப்படி நீ சொல்ற அப்படின்னு. அதுக்கு அந்த புரோகிதர் சொல்றாரு, தினம்தோறும் அம்பிகை இந்த கோயிலினோட கருவறையில வந்து மனித ரூபம் எடுத்து அழகா நடனம் ஆடுறா, இதை நானே பார்த்தேன் அப்படிங்கிறாரு. இதை கேள்விப்பட்ட உடனே மன்னனுக்கு ஒரே ஆசை, அம்பிகையை நானும் பார்க்கணும், என் தாய் இல்லையா, நானும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஆசைப்பட்டு அவன் புத்திக்கிட்டு ஒரு விஷயம் செய்வான். என்ன அப்படின்னா, பொதுவாகவே அம்பிகையை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அம்பிகை கிட்டேயே கேட்கணும், அம்மா நான் உன்னை பார்க்கணும்மா, உன்னை பார்க்கணும்னு எனக்கு அலாதி ஆர்வம், எனக்கு கனவுலையாவது வந்து தர்ஷனம் கொடு அப்படின்னு கேட்டா அவன் நிதர்சனமா வந்து நிப்பா. உன்னுடைய பக்தி உண்மையா இருந்துச்சுன்னா, உன்னோட அன்பு உண்மையா இருந்துச்சுன்னா. ஆனா நரநாராயணன் என்ன பண்றா? நான் ரொம்ப புத்திசாலி அப்படின்ற நினைப்புல அந்த கருவறை சுவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டை வைக்கிறான், ஒரு துவாரம் பண்றான். துவாரத்தை ஏற்படுத்தி அது மூலியமா அம்பிகையை பார்க்கணும். அம்பிகைக்கு தெரியாதா என்ன? அதுதான் வந்து பாருங்க, அலாதி அன்புனால தப்பு செஞ்சிடுறது, புத்தி கெட்டு போயிடுறது அப்படிங்கிறது. அப்ப அந்த துவாரம் வச்சு அன்றைய தினம் ராத்திரி வந்து பாக்குறான். அம்பிகையினோட உருவத்தை பார்த்துட்டான். அம்பிகை வந்தா, அம்பிகையினோட உருவத்தை பார்த்துட்டா. அம்பிகைக்கு அது தெரிஞ்சிடுச்சு. சட்டுன்னு கோவப்பட்டுட்டா. அவ குரோதத்தாவா இல்லையா? அவ கோவக்காரி. சட்டுன்னு கோவப்படுவா. பட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா சாபமிடுவா, பட்டுன்னு தண்டிப்பா. என்ன அகில லோக அன்னையா இருந்தாலும் கோபம் ஜாஸ்தி அவளுக்கு. ஆக அவ வந்து பாத்தீங்கன்னா நரநாராயணன் துவாரம் வழியா அவளை பாக்குறத பார்த்துட்டு கோபம் பயங்கர சினம் கொண்டு என்ன பண்றா? அந்த புரோகிதரனுடைய தலையை துண்டிச்சிடுறா. இது தேவ ரகசியமாச்சே, நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு தலையை துண்டிச்சிடுறா அந்த கோபத்துல. அதுக்கப்புறம் நரநாராயணன் காலில் போய் விடுறா. அம்மா தாயே, நான் தெரியாம செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுவும் போது அவளோட தாய் உள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அப்ப என்ன சொல்றா? சரி, மன்னிச்சாலும் உன்னோட வம்சத்துக்கே ஒரு சாபம் இருக்கு. நீயானா இருக்கட்டும், இல்ல உன்னோட வம்சாவளியானா இருக்கட்டும், யாருமே என்னோட கோயிலை கூட பார்க்க கூடாது, என்னுடைய சன்னதியை பார்க்க கூடாது. என்னோட கோயிலை பார்த்தா கூட உங்க தலை வந்து உடம்புல இருந்து அகற்றப்படும், துண்டிக்கப்படும், மரணம் நிச்சயம் அப்படின்ற ஒரு சாபம் கொடுத்துடுற கோவத்துல. அப்ப அந்த கோச் மன்னன் வந்து பாருங்க, என்ன ஆசை இருந்தாலும் தாயார் மேல தாயாருனுடைய ஒரு உத்தரவை தலைமேல தாங்கி சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து மன்னிச்சு விட்டுடுறா. நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுறாரு. தாயாரும் மறைஞ்சிடுறா. அந்த சாபத்தின் அடையாளமா இன்றளவும் கோச் வம்சாவளி மக்கள், அவங்களோட ராஜ வம்சத்தினர், தாயார்னோட அவங்க வம்சம்தான் அந்த கோயிலை கட்டி இருந்தாலும் தாயார்னோட கோயிலை கடக்கும் போது ஒரு பெரிய கருப்பு கொடை,
இப்படி வச்சுட்டு குனிஞ்சிட்டே தான் போவாங்களே தவிர கோயிலை கூட பார்க்கறது இல்ல. தாயாருடைய வார்த்தைகளை இன்றளவும் கடைபிடிக்கும் வம்சாவளியினர். இது ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். அங்கேயே இருந்தும் பார்க்கறதுக்கான பிராப்தம் இல்லை. என்னைக்கு என் தாயார் மனம் இறங்கி எங்களை பார்க்கறதுக்கான பிராப்தத்தை கொடுக்குறாளோ அன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றது தான் இன்றைய அளவும் கைங்கரியம் அப்படின்றத செய்கிறாங்களே தவிர கோயிலை கூட அவங்க பார்க்கறது இல்லை. இது தாய்மேல் உள்ள அலாதி பாசத்தை காமிக்குது ஃபர்ஸ்ட் விஷயம். சரி, இப்ப இந்த கோயிலினுடைய வரலாறு தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த கோயிலினோட விசேஷம் என்ன, மர்மங்கள் என்ன, புரியாத புதிர்கள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். மொதல் விஷயம், இந்த கோயிலினோட கருவறை பாறை. அந்த பாறைக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா யோனி வடிவம். அந்த யோனி வடிவம் இயற்கையாகவே பாறையில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு இளம் கசிவு வர நீரூற்று இருக்கு. பெண்களுடைய பிறப்புறுப்புல லைட்டா ஈரப்பதம் இருக்கும் அப்படின்றத உணர்த்தும் விதமா யோனி வடிவம் இயற்கையாவே இருக்கு. ஆக்கத்தின் அடையாளமாக போற்றப்படுவது இந்த கோயில் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா பெண்கள் மாதவிடாய் ஆகும் போது தீட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கி வைக்கிறது. உண்மையாவே முன்னோர்கள் ஒதுக்கி வச்சாங்களா? இல்ல, அதுக்கும் பின்னாடியும் பல தாத்பரியம் இருக்கு. இருந்தாலும் நமக்கு வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்தது என்ன? பெண்கள் தீட்டு காலம் ஒதுக்கப்படணும், அவங்க வந்து வீட்டுக்குள்ள வரக்கூடாது, சுவாமி ரூம்குள்ள வரக்கூடாது, பூஜை கைங்கரியங்கள்ல கை தொடக்கூடாது, இப்படி நிறைய விஷயம் நம்மள சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? ஆனா அந்த இடம் காமாக்கியா மந்திர். பெண்களின் தீட்டு, தாயாரின் தீட்டு சக்தியின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாம தாயாரோட தீட்டை போற்றும் விதமா அம்புபாச்சி மேளா அப்படின்ற ஒரு பெரிய பண்டிகை நடக்குது. அந்த பெரிய பண்டிகை வருடம் தோறும் நடக்குது. அந்த வருடம் தோறும் ஒவ்வொரு வருடமும், கடந்த வருடம் 25 28 லட்சம் மக்கள் கூடுனாங்க தாயாரோட அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு. ஒவ்வொரு வருடமும் மக்களோட கூடுறது அப்படின்றது இன்னும் அதிகாயிட்டே போயிட்டு இருக்கு. என்ன காரணத்தை நான் சொல்றேன். அப்ப அந்த தாயாரோட கருவறை யோனி வடிவத்துல இருக்கு. அது எப்படி, ஏன் யோனி வடிவத்துல வந்துச்சு? அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஈசன் வந்து பாத்தீங்கன்னா சதிய விரும்பி திருமணம் பண்ணிப்பார். ஈசன் விரும்பினாரு அப்படின்றத விட சதி ஈசன் மேல அலாதி காதல் கொண்டு ஈசனை தான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்னா தக்ஷனுக்கு சுத்தமா பிடிக்கல, மேனைக்கு சுத்தமா பிடிக்கல. தக்ஷனும் மேனையும் சதியின் பெற்றோர்கள். அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவமகா புராணத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. மேனை தேடிய மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்கு. அந்த மேனை தேடிய மாப்பிள்ளையில வந்து பாத்தீங்கன்னா என்ன, இவ வந்து நான் வந்து ஈசனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒத்த காலில் நிப்பா. சரி, வேற வழி இல்லை, பொண்ணு ஆசைப்படுறா, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்றோம்? அதே தான். மேனையும் ஒத்துட்டு பெரிய ஊர்வலம் வருது, மாப்பிள்ளை ஊர்வலம் வருது. ஒவ்வொருத்தையும் பாக்குறா மேனை. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மன்மதனை பாப்பா. அடடா, என் மாப்பிள்ளை எவ்வளோ அழகு, இவன் தான் என் மாப்பிள்ளையா? உடனே கூட இருக்க கைம்பெண்கள் சொல்றாங்க, இவன் இல்ல உங்க மாப்பிள்ளை, இவர் இல்ல உங்க மாப்பிள்ளை அப்படின்னு. சரி, அதுக்கடுத்து தேவேந்திரனை பாப்பா. ஐயோ, இவ்வளோ அழகா என் மாப்பிள்ளை, இவர் இல்ல உங்க மாப்பிள்ளை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கந்தர்வர்களையா பாக்குறாங்க, இவர் இல்லைன்றாங்க. பெருமாளை பாக்குற, ஐயோ எத்துணை தேஜஸ் பொருந்தி அழகு, எத்துணை அழகான கண்கள், இவர் தான் என் மாப்பிள்ளையா? இவரும் இல்லை அப்படின்னு எல்லாரையும் இல்லைன்னும் போது கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பூத பிரேதங்கள் சூழ நிறைய வந்து பாத்தீங்கன்னா சிவகணங்களோட உடம்பு ஃபுல்லும் விபூதி பூசி, கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா வாசுகியை அணிஞ்சு, தலையில காலனை அணிஞ்சு, புலித்தோலோட வெறும் ருத்ராட்ச மாலையை மட்டுமே போட்டுட்டு ரிஷப வாகனத்துல ஈசன் வரான். யார் இவரு? பரதேசி மாதிரி இருக்காரு, இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான நடக்கிற கல்யாணத்துல இவன் ஏன் வரான் அப்படின்னு கேட்கும் போது அந்த கைம்பெண் சொல்றான், இவருதான் உங்க மாப்பிள்ளை அப்படின்னு. அப்ப மேனை வந்து மனம் குமுறி அழுததாக வரலாறும் இருக்கு. சரி, அந்த அளவுக்கு ஈசன் மேல காதல் கொண்டு திருமணம் பண்ணிக்கிறா சதி. திருமணம் பண்ணிட்டு வாழறாங்க. கொஞ்ச காலகட்டத்துல வந்து பாருங்க, தட்சன் வந்து ஒரு பெரிய யாகம் வளர்த்துறான், ஒரு பெரிய வேள்வி வளர்த்துறான். அந்த பெரிய வேள்வியில தேவேந்திரன் உட்பட அத்துணை அஷ்டதிக்பாலர்களும், அதே மாதிரி மகாவிஷ்ணு பிரம்மன், உலகத்துல இருக்க அத்துணை தேவர்களும் ரிஷிகளும் கிண்ணரும் கிம்புருடரும் யக்ஷரும் யக்ஷினியரும் தேவலோக கன்னிகைகளும் அப்சரஸ்களும் கந்தர்வர்களும் அத்துணை பேரும் வராங்க. பெரும் பெரும் ராஜாக்களும் சக்கரவர்த்திகளும் வராங்க. ஆனா ஈசனை மட்டும் கூப்பிடல. பொதுவா எந்த ஒரு வேள்வி நடத்துறதா இருந்தாலும் அவில் பாகம் அப்படின்றது ஈசனுக்கு கொடுக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேள்வி அது வந்து வெற்றி அடையறதுக்கான ஒரு வழி. ஏன்னா வேதங்களுக்கெல்லாம் நாயகன் எம்பெருமான் ஈசன். ஆனா ஈசனை புறம்பா தள்ளி வச்சு அவர் வேள்வி நடத்துறார். அப்ப
தாயார் வந்து கேட்குறா, ஈசன் நிஷ்டையில இருக்கான். தாயார் சதி வந்து ஈசன் கிட்ட கேட்குறா, ஐயா நான் வந்து எங்க அப்பா ஒரு பெரிய வேள்வி நடத்துறாரு, நான் போறேன். அப்ப ஈசன் சொல்றா, அம்மா வேண்டாம், போனா பல பிரச்சனைகளை நீ சந்திக்க நேரிடும். எந்த பொண்டாட்டி புருஷன் பேச்சை கேட்டிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த அம்மாவும் புருஷன் பேச்சை கேட்கல. கேட்காம இல்ல நான் போய் தான் தீருவேன் அப்படின் போது ஈசன் வந்து பாருங்க, நீ என்ன கேட்டாலும் தருவான். அது பார்வதி வந்து பாத்தீங்கன்னா, பார்வதி கேட்டாலும் சரி, நீ கேட்டாலும் சரி, நான் கேட்டாலும் சரி. அப்ப சரிம்மா போயிட்டு வா அப்படிங்கிறாரு. திருப்பி அவரு நிஷ்டையில ஆள்றார். நிஷ்டையில அமர்ந்துட்டார். இந்த அம்மா போறாங்க. போகும்போது முன்பக்கமா போல, பின்பக்கமா போறாங்க. அதனாலதான் பெரியவங்க எப்பயுமே சொல்லுவாங்க, வீட்டு வாசல் பின்பக்கமா வரக்கூடாது, முன்பக்கமா தான் வரணும். சதி பின்பக்கமா வந்ததுனாலதான் அவளுக்கு இறப்பு அப்படின்றது ஒண்ணு நேரிட்டுச்சு. இந்த மாதிரி பல காரணங்கள், பல வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள் முன்னோர்கள் சொல்றது உண்டு. அந்த அம்மா பின்பக்கமா வராங்க. வந்த அத்துணை பேர்களுக்கும் அத்தனை மரியாதை கொடுக்குறாங்க. தன் கணவரை பத்தி ஒத்த வார்த்தை கூட கேட்கல. அப்ப சதி பயங்கர கோவம் அடைகிறா. பயங்கர கோவம். அவ வந்து ரொம்ப உக்ர சுரூபினி, அவளுக்கு வந்து டக்குன்னு கோவம் வரும் அப்படின்றது அம்பிகைக்கு அப்படிதான். அப்ப அவளுக்கு கோவம் வந்து அவ என்ன சொல்றா, ஏன் என் கணவருக்கு உரிய மரியாதை நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னும் போது கணவரை பத்தின நிறைய அவதூறான பேச்சுக்களை கேட்கிறா. கேட்ட உடனே தாங்க முடியாம தன்னைத்தானே எரிச்சுக்கிறா. எரிச்சிட்டு மொத்தமா கரியாயிடுறா. கரியாய் மாண்டுடுறா. மாண்டுட்ட பின்னாடி என்ன ஆகுது, ஈசன் நிஷ்டையில தெரிஞ்சிடுது. தெரிஞ்ச உடனே வீரபத்ரன் அனுப்புறார். வீரபத்ரன் அமைச்சு அந்த யாகத்தையே நீ வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை, என்னோட மனைவியை வந்து பாத்தீங்கன்னா உயிரை இழக்க செஞ்ச யாகம் நடைபெறக்கூடாது அப்படின்றாரு. அந்த யாகமே தடுத்து நிறுத்தப்பட்டுடுது. ஏன்னா ஒரு இறப்பு நடந்துருது இல்லைங்களா? அப்ப வீரபத்ரன் எல்லார் கூடயும் வந்து சண்டை போடுறாரு. அங்க இருக்க அத்துணை பேர்களும் பயந்துட்டாங்க. பயந்தது அத்துணை பேர்களும் பயந்தது மட்டும் இல்ல, தட்சனோட தலையை வந்து பாத்தீங்கன்னா துண்டிச்சிடுறார். துண்டிச்ச பின்னாடி அந்த யாகத்தி மான் உருவம் எடுத்து ஓடுது. மான் உருவம் எடுத்து ஓடின பின்னாடி அந்த யாகத்தையும் அந்த மானோட தலையும் துண்டிக்கப்படுது. அந்த மானோட தலை தான் வந்து பாத்தீங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரம். ரிஷபத்திலயும் மிதுனத்திலயும் வரும். மிதுனத்துல வர மிருகசீரிடத்தை விட ரிஷபத்துல வர மிருகசீரிடம் ரொம்ப ஆஸ்பீஷியஸ் ஆனது அப்படிம்பாங்க. மிருகசீரிட நட்சத்திரம் இருக்க பர்சனாலிட்டிஸ் கிட்ட, மக்கள் கிட்ட, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, நம்ம பெருசா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை அப்படின்றது எடுத்துக்கூடாது அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு டங் ஷார்ப், நாக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சட்டுன்னு சாபம் விட்டுருவாங்க. அவங்க சாபம் விட்டா பழிக்கும். அதனால இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அடிஷனல் விஷயமா சொல்றேன். சரி, அப்ப ஈசன் வரான். ஈசன் வந்து தாயாரோட உடலை தூக்குறான். தூக்கும் போது தட்சனோட தலை பேசுது, ஐயா என்னை மன்னிச்சிடு, தெரியாம தப்பு செஞ்சுட்டேன், மன்னிச்சிடு அப்படின்னு கையெடுத்து கும்பிடும் போது ஈசனுடைய தயாளு குணம் அங்க நம்மளுக்கு தெரியணும். என்ன பண்ணுவார், அழுகே இருக்க ஆட்டனோட தலையை எடுத்து உயிர்ப்பிப்பார். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சமக்கம் பாடப்பட்டுறது. மே மே மேன்னு முடியும் சமக்கம்ல. ஈசனை பத்தி புகழ்ந்து பாடுவாரு. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் மே மே மேன்னு முடியும். அந்த சமக்கம் அத்துணை விசேஷமானது. சரி, அப்ப தாயாரனோட உடலை ஏந்துறாரு. உடலை ஏந்தி அவரால் மனசு தாங்க முடியல. துக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெருக்கெடுத்து ஓடுது. ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிக்கிறாரு. ஈசன் தாயாரனோட உடலை வந்து கையில தாங்கி அப்படின்லாம் ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிக்கும் போது மலைகள் அதிருது, பூமியில நிலநடுக்கம் வருது, கடல்ல பெரும் சீற்றம் வருது. இப்படி ஏகப்பட்ட விஷயம் மகாவிஷ்ணு பார்த்துட்டே இருக்காரு. எல்லாரும் அஞ்சி நடுங்குறாங்க. மகாவிஷ்ணு இதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. அவரோட சக்கரத்தை ஏந்தி, சக்கரத்தை வந்து பாத்தீங்கன்னா தாயாரனோட உடம்புல செலுத்துறார். தாயாரனோட உடல் பல துண்டுகளா, 51 துண்டுகளா வந்து பாத்தீங்கன்னா செதறுது. அதுல தாயாரனுடைய யோனி விழுந்த இடம் காமாக்கியா மந்திர். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, ரைட்டு. இப்ப இந்த காமாக்கியா மந்திரனோட வரலாறு முழுசும் தெரிஞ்சிருச்சு. காமாக்கியா மந்திர்ல அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா, இட்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் தந்த்ரா அப்படிம்பாங்க. எல்லா தந்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ், குருஜி, மாதாஜி, இப்படி நிறைய விஷயம் ஆன்மீக ஆளர்கள் அத்தனை பேரும் எவ்வளோ தந்திரத்துல சாதிச்சாலும், அதர்வன வேதத்துல எந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கு, அறிவு இருக்கு, ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் இருக்கு, பவர்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அது காமாக்கியா தேவியினுடைய மந்திர் கோயிலை வந்து தரிசனம் பண்ணாம முழுமை அடையாது அப்படின்றது உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, 10 மகாவித்யாக்களும் ஒரு சேர அமர்ந்து அருள் பாலிக்கும் ஒரே இடம் காமாக்கியா மந்திர். புரியுதுங்களா? சரி, இத்துணை சிறப்பு வாய்ந்த காமாக்கிய மந்தில் அதுல வந்து பாத்தீங்கன்னா அவிழ்க்க முடியாத பல மர்மங்களும் அதிசயங்களும் இருக்கு. என்னென்ன மர்மங்கள்? விஷயம், ஒரு யோனிய கர்ப்ப கிரகத்துல யோனி மட்டுமே இருக்கு. அந்த யோனிய வந்து பாத்தீங்கன்னா கடவுளா போற்றப்படக்கூடிய இடம் காமாக்கியா மந்திர். ஆக்கத்தின் அடையாளம், பெண்களுக்கு கொடுக்கப்படும் அத்துணை முன்னுரிமை அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, அதாவது தாம்பத்தியம்
தீட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி பெண்களுடைய மாதவிடாய் தீட்டு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அந்த மாதவிடாயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசாதமா கொடுக்கக்கூடிய இடம் காமாக்கிய மந்திர். ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் கோயில் மூடப்படுது. எதனால கோயில் மூடப்படுது அப்படின்னா அம்பிகைக்கு மாதவிடாய் காலம் அப்படின்னு கோயிலை மூடுறாங்க. அப்ப அம்பிகைக்கு மாதவிடாய் காலத்துல அந்த கோயிலை சுத்தின எல்லா கைங்கரியங்களும் பெண்கள் தான் செய்யறாங்க. கோயிலோட கர்ப்பகிரகம் மூடப்படுது. அப்ப மூடப்படும் போது வெறுமனே கோயில் மூடுறாங்களா? இல்ல. அம்பிகையினோட யோனியில ஒரு பெரிய வெள்ளை துணியை மடிச்சு வைக்கிறாங்க. மடிச்சு வச்சு 25ஆம் தேதி காலையில கோயில் திறக்கும் போது அந்த வெள்ளை துணி முழுவதும் ரத்தமாகி இருக்கு. ரத்தக்கரை முழுசும் இருக்கு. பெண்கள் எப்படி தீட்டு இருக்குது அந்த மாதிரி ரத்தக்கரை முழுசும் இருக்கு. அதுக்கும் மேல அதுல இருந்து வரக்கூடிய தீட்டு அந்த ப்ளீடிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா துங்கபத்ரா நதி, கோயிலை ஒட்டியுள்ள துங்கபத்ரா நதி முழுவதும் சிவப்பாக மாறுகிறது. இத ஆன்றோர்களும் சான்றோர்களும் சக்தியின் வழிபாட்டில் இருக்கவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா தாயாருடைய மாதவிடாய் அப்படின்றாங்க. இருந்தாலும் நம்ம படிச்சவங்க நம்ம ஒத்துக்குவோமா? நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி அப்படின்றது நடத்தப்பட்டுச்சு. அப்ப அந்த ஆராய்ச்சியில வந்து பாக்குறாங்க இந்த சிவப்பு நிற ஒரு திரவம் என்ன உண்மையாவே ரத்தமா? அப்ப ஆராய்ச்சியில என்ன தெரிய வருது அப்படின்னா வாட்டர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, மைக்ரோ வாட்டர் பிளான்ஸ் அப்படிம்பாங்க. நீர் தாவரங்கள், ரொம்ப சிறிய அளவிலான நீர் தாவரங்கள் கொஞ்சமா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ரெண்டாவது அதுல மினரல்ஸ், தாது உப்புக்கள் கொஞ்சம் சிவப்பு நிறம் இருக்கிறது இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. மூணாவது இரும்பு துகள்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா மொத்தமே அந்த நீர்ல அந்த மாதவிடாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவப்பு நிற அந்த திரவத்துல மொத்தமே இதுதான் இருக்கா? அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. அப்ப அது என்ன? இது வரைக்கும் தெரியாத மர்மம். இது பல ஆயிரம் வருடங்களாக அவிழ்க்க முடியாத ஒரு முடிச்சு அப்படின்லாம் இன்றளவும் வருடம் தோறும் நடந்துட்டு இருக்கு இந்த அம்புபாச்சி மேளா. சரி, அந்த அந்த ஒரு தாயாரனோட தீட்டை அதை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த துணியை நல்ல சிறிதளவா வந்து பாத்தீங்கன்னா வெட்டி 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 நிறைய பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம அந்த துங்கபத்ரா இடத்துல அந்த வர நீர் தாயாரனுடைய அந்த தீட்டு நினைச்சு அதையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாட்டில்கள்ல நிறைய பேர் கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க? ஏன் கொடுக்குறாங்க? என்ன அதனோட பலன்கள்? வீட்டுல பில்லி, சூன்யம், ஏவல் இந்த மாதிரி தீய வினைகள், எதிர்மறை ஆற்றல்கள் நிறைஞ்சி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இதை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி தீராத தீக்காயங்கள், தீராத புண்கள், அதுக்கு இது அருமருந்தா இருக்கு. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு அருமருந்தா இருக்கு. இது வரைக்கும் திருமணமே ஆகல அப்படிங்கிறவங்களுக்கு அருமருந்தா இருக்கு. இன்னும் அதனுடைய பலன் அலாதி. சொல்ல 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 ஒரு நாள் பத்தாது தாயாரனோட ஒரு பெருமைகளை சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லலாம். காளிகா புராணம் ரொம்ப அழகா தாயாரனுடைய பெருமைகளை பயங்கரமா சொல்லியிருக்கு. அதே மாதிரி யோகினி தந்திரமும் தாயாரனுடைய அருமைகளையும் பெருமைகளையும் சொல்லியிருக்கு. சரி, யோகினி தந்திரம் சொன்ன ரெண்டாவது விஷயம் என்ன? அவிழ்க்கப்படாத ரெண்டாவது மர்மம் என்ன அப்படின்னா மர்மத்துக்கு இது வரைக்கும் பதில் தெரியல. இன்றளவும் தொடர்ந்து வருடந்தோறும் தாயாரனுடைய மாதவிடாய் அம்புபாச்சி மேளாவாக கொண்டாடப்பட்டு தான் வருகின்றது. சரி, ரெண்டாவது மர்மம் என்ன அப்படின்னா துர்கா பூஜையின் போது 18 எருமைகள் வந்து பாத்தீங்கன்னா தாயாருக்கு பலியிடப்படுது. இது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் மனசுக்கு இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு பெரிய ஒரு அற்புதம், பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா பொதுவா வீட்டுல நாய் வளர்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம போறோம் அப்படின்னா அந்த நாய்கள் நம்மளை பார்க்கும்போது கண்ணில் அத்துணை பாசம் இருக்கும். ஓடி வந்து நம்மளை லிக் பண்ணுவாங்க. இன்றைய தினம் நீ காலையில போயிட்டு இப்பதான் வர, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முகத்துல குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா லிக் பண்ணுவாங்க. அந்த நாக்கை வச்சு நக்குவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த எருமைகள் அத்தனையும் பெண் எருமைகள் பலியிடப்படுவதில்லை. பெண்களுக்கு எப்பயுமே முன்னுரிமை காமாக்கிய மந்திர்ல. சக்தியின் ஆட்சி அங்க. அப்ப அந்த எருமைகள் ஒவ்வொன்றும் போறது எப்படி அழகா சொல்றாங்க அப்படின்னா நேரா போதா ஏதோ ஒரு உச்சிஷ்ட சக்தி அதை அரவணைக்கிறதுக்கு கூப்பிடுற மாதிரி அவ்வளோ சந்தோஷமா போயிட்டு கண்ணில் தெளிவு, இவ்வளோண்டு கூட பயம் இல்லை, சந்தோஷமா உள்ள தானா நடந்து போய் தலையை குனியை தான் வெட்டுறதுக்கு. இது ஒரு பெரிய ஆச்சரியம். இது மட்டும் தானா? தினம்தோறும் ஒரு ஆடு பலியிடப்படுது. அதுவும் ஆண் ஆடு மட்டும்தான், பெண் ஆடு கிடையாது. அந்த ஆடும் கயிறை பிடிச்சி இழுத்துட்டு போனோம் அதெல்லாம் எதுவுமே கிடையாதான். நேரா உள்ள நுழையுது. நேரா உள்ள நுழைஞ்சு யாரு வெட்டுறாங்களோ அவங்க கிட்ட அந்த கையில அந்த கத்தியில எத்தனை ரத்தக்கரை இருந்தாலும் அதை பார்த்து எல்லளவு நீ என்னையா என்ன பெருசா வெட்ட போற, நான் அம்பிகை கிட்ட போக போறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட போய் தலை குனிஞ்சு வெட்டு வாங்கி பயங்கரமா துடிக்காம சட்டுன்னு இறந்துட்டான். இதெல்லாம் பெரிய அதிசயம். இதுக்கான காரணம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இது ரெண்டாவது அதிசயம். மூணாவது அதிசயம் என்ன அப்படின்னா காமாக்கிய சிந்தூர்.
காமாக்கியா செந்தூர் நம்ம குங்குமம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த குங்குமம் வந்து நம்ம பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். ஆனா அங்க அந்த காமாக்கியா செந்தூர் கிறிஸ்டல் மாதிரி இருக்கு. மெல்லிய துகள்களா இருந்தாலும் ஷைனிங் கிறிஸ்டல்ஸ். அத நெத்தியில வச்சா ஒட்டுது. ஆனா அத என்ன அரைச்சாலும் பவுடர் ஆக மாட்டேங்குது. இது ஒரு பெரிய அற்புதம். இந்த காமாக்கியா செந்தூர் யார் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தினம்தோறும் வைக்கிறாங்களோ அவங்க கணவரோட ஆயுஷ் கெட்டி, கணவர் தீராத நோயில கஷ்டப்படுறாங்க அப்படின்னாலும் தாயாரை போய் வழிபாடு பண்ணி இந்த சிந்தூரை வைக்கிறது மூலியமா கணவரோட ஆயுசு அதிகமாகுது அப்படின்றது செவி வழி செய்தி அங்க இருக்க அத்துணை பக்தர்களையும் சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அங்க ஒரு மன்னத்து இருக்கு. மன்னத்துனா வேண்டுதல். அந்த வேண்டுதல் என்ன அப்படின்னா, நான் ஒரு மனசுல ஒரு ஆசையை வச்சுட்டு இருக்கேன், ஒரு வாஞ்சை இருக்கு, அது நிறைவேறுமா அப்படின்னு அங்கேயே ஒரு சிவப்பு கலர் துணி கொடுக்குறாங்க. அந்த துணியை கட்டும் போது அந்த கட்டுறது கட்டினா மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த உன்னுடைய மன்னத் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தாயார் அந்த க்ஷணமே சொல்லிடுறா. அதே மாதிரி நீ கேட்கறது நிறைவேறாது அப்படின்னா நம்ம எத்தனை முடிச்சு போட்டாலும் அது கழண்டு கீழே விழுந்துடுது. இது ஒரு புலப்படாத அதிசயமா இருக்கு. ஆக இந்த மாதிரி எத்தனையோ அதிசயங்கள் நிறைஞ்சது காமாக்கியா மந்திர். சரிம்மா, நம்ம ஊர்லலாம் தமிழ்நாட்டுல எவ்வளோ கோயில் இருக்குமா, ஏமா காமாக்கியா மந்திரை பத்தி சொல்றீங்க அப்படின்னா, 51 சக்தி பீடங்களும் ஒவ்வொன்னா நான் சொல்லதான் போறேன். ஆக ஆரம்பிக்கும் போது உன்னதமான ஒரு சக்தி பீடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் காமாக்கியா தாயாரை பத்தி ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? இனி இனி வந்து பாத்தீங்கன்னா இதே சேனல்ல ஒவ்வொரு சக்தி பீடமும் ஒவ்வொரு அம்பிகையினோட ஸ்தலத்தினுடைய மகிமையும் பெருமையும் நாங்க சொல்லதான் போறோம். நீங்க அங்க போகும்போது அப்படி வழிபாடு பண்ணுங்க, நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும். சரிம்மா, இப்ப நாங்க அங்க போறோம் அப்படின்னா எதுக்காக போனோம், என்ன எங்களோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னம்மா, உங்களுக்கு என்ன வேண்டுதலா இருந்தாலும் நிறைவேறும்மா, என்ன வேண்டுதலா இருந்தாலும் நிறைவேறும். முதல்ல சுய ஜாதகத்துல சுக்கிரன் சரியில்லை, சுக்கிரன் கெட்டு போயிட்டு இருந்தா அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, எந்த உறவுகளுமே நம்மளுக்கு நல்லா அமையாது. சரி, அந்த மாதிரி வேண்டுதல் இருந்தாலும் நிறைவேறும். தாம்பத்தியம் அப்படின்றது இருக்காது. அதே மாதிரி தாம்பத்தியத்துல சந்தோஷம் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படின்றது இருக்காது. இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு சுக்கிரன் ஒரு காரகனா இருக்கான். ஆக சுக்கிரன் கெட்டு போயிருந்தா தாயாரை போய் வழிபாடு பண்ணுங்கம்மா, நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா 10 வித்யாக்களும் விஸ்டம் காடஸா அங்க இருக்காங்க. ரெண்டாவது, ஜாதகத்துல சந்திரன் கெட்டு போயிருந்தா 8ல சந்திரன், அஷ்டமத்து சந்திரன் அப்படின்றதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜெயில் வாசம் அப்படிம்பாங்க. 8ல சந்திரன் இருக்க எல்லாருமே ஜெயிலுக்கு போயிடுவாங்களா? அப்படி கிடையாதுமா. தன்னை தானே தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இருக்கும். சில வாரங்கள், சில மாதங்கள், சில வருடங்கள். முக்கியமா சந்திர தசை வரும்போது அது சூப்பரா ஆக்டிவேட் ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம சைக்கோட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்றத எடுப்பாங்க. அதாவது மன ரீதியான டாக்டர்ஸ் வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எத்தனையோ கேசஸ் நான் பார்த்திருக்கேன். ஒரு மருத்துவரா நான் எங்க சொல்றேன், டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்ணுவாங்க, பெரிய டிசார்டர் டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஸ்கீசோஃப்ரீனியா அப்படின்னா எத்தனை விதமான மனக்கோளாறுகள் இருக்கோ அத்தனையும் கலந்து ஒரு பெரிய நோய். அப்ப அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்லாம் கூட காமாக்கியா மந்திர் போயிட்டு நல்ல ஆனதை நான் பார்த்திருக்கேன். சோட்டானி கரை தொடர்ந்து போனதுனால நல்ல ஆனதை நான் பார்த்திருக்கேன். இது அறிவியலுக்கும் மருத்துவத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு உண்மை அப்படின்லாம். எங்க அஞ்ஞானம் அப்படின்றது விஞ்ஞானம் அப்படின்றது தோற்கப்படுதோ அங்கே மெய்ஞானம் அப்படின்றது பிறக்கும் அப்படின்றது பொதுவா படிச்ச ஒரு பர்சனாலிட்டின்றதுனால நானும் இதெல்லாம் முதல்ல ஏத்துக்கிறது இல்லை. என்ன இறை வழிபாட்டிலேயே இருந்த குடும்பமா இருந்தாலும், ஆனா இந்த ஆன்மீகத்துல வந்த பின்னாடி உண்மைதான். ஆனா அதுக்கு பெருசா எங்களுக்கு விளக்கம் அப்படின்றது சொல்ல தெரியல. நீங்களும் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதுக்கும் மேல வந்து பாருங்க, ராகு கேது தோஷம் இருக்கு அப்படின்னாலும் தாயார வழிபாடு பண்றது மூலியமா, ராகு கேது தோஷம் பல பிரச்சனைகளுக்கு காரணம். திருமணம் ஆகல, குழந்தை பேரு இல்ல, அதே மாதிரி ராகு தசையில பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத செயற்கைக்கு ஆளாயிட்டா, தீய வஸ்துக்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டா, தீய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டா, என் குடும்பத்தை கௌரவத்தையே வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல கொண்டு போய் விட்டுடுறா. இப்படி பல பிரச்சனைகளுக்கும் தாயாருடைய சன்னதியில வழிபாடு பண்றது அப்படின்றது ஒரு தீர்வுமா. ஆக இந்த காமாக்கியா மந்திர் பத்தி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இன்னும் ஒரு வரலாறு என்ன அப்படின்னா, மன்மதன் அழகுக்கு ராஜன் அவன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மன்மதன் ஒரு முறை ஈசனால வந்து பாத்தீங்கன்னா எரிக்கப்பட்டான். சரிங்களா? அது ஒரு பெரிய கதை இருக்கு. அது சொன்னா இந்த பதிவு இன்னும் ரொம்ப பெருசா நீளும். எரிக்கப்பட்ட பின்னாடி ரதி தேவி போய் ஈசன் கிட்ட அழறா, ஐயோ என் கணவனை மீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா கரிசனத்தினால அவனை வந்து உயிர்ப்பிக்க செய்யறாரு. உயிர்ப்பிக்க செஞ்சாலும் அவன் முதல்ல இருந்த தேஜஸும் அழகும் ஒளியும் பொலிவும் வரலையாம். அப்ப அவனேரா வந்து காமாக்கியா தாயார வழிபாடு பண்ண பின்னாடிதான் அந்த
அந்த முன்ன இருந்த தேஜஸ் அத்துணையும் மீண்ட பெற்றான் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்கு. ஆக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கதாமா செய்து இனி வரும் பதிவுகள்ல ஒவ்வொரு கோயிலை பத்தியும் ஒவ்வொரு சக்தி பீடத்தை பத்தியும் நாங்க தெளிவா சொல்றோம். எந்த கோயிலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம கீழே கமெண்ட் கொடுங்க. நன்றி.